ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ குழந்தை பேர் தள்ளி போகிறப்ப நம்ம யாரை முழுமையாக நம்புவோம்? ஒன்று டாக்டர், ரெண்டாவது கடவுள் இல்லைங்களா? உங்களுக்கு குழந்தை வரம் சீக்கிரமாக வேணுன்றவங்க சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும். சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. முருக பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அந்த முருகனே கருப்பையில் பிள்ளையாய் வளர்வான் அப்படின்றது ஒரு ஐதீகம். முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் ரொம்ப முதன்மையானதுங்க. தேய்பிரை சஷ்டி, வளர்பிரை சஷ்டின்னு 2 சஷ்டி இருக்குது. மாதம் மாதம் வருது. நிச்சயமாக இந்த சஷ்டி நாட்களில் அது பாருங்க, நான் சொல்லும் பொழுதே கவுளி கூட சத்தம் போடுது. விரதம் இருந்தீங்க, முறையான விரதம் இருந்தீங்கன்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை உண்டாகும். கந்தன் நம் கவலைகளை தீர்த்து வைப்பார். கந்தனை நினைச்சு விரதம் இருந்தீங்கன்னா கவலைகள்லாம் பறந்தோடும். முருக பெருமானுக்கு மிக உரிய நாள் நிச்சயமாக முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிற ஒரு நார்மலான தெய்வம் மாதிரி பார்க்கப்படுவாங்க. சஷ்டி தினத்தன்று காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடு முழுவதுமோ அல்லது வீட்டின் பூஜை அறையை மட்டுமோ சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு கீழே தீபம் ஏற்றி தூபங்கள் காட்டி பால், பழம், நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவு வைங்க. காலையிலேருந்து சாப்பிடாம பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம். வேலை காரணமாக நீங்கள் ஒரு வெளியே போகிறவங்களா இருந்தால் ஓம் முருகா அப்படின்னு மட்டும் கூட சொல்லலாம். எந்த தவறும் கிடையாது. இந்த விரதம் இருக்கவங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது. நல்லதை மட்டுமே நினைக்கணும். அன்றைய தினம் எந்த ஒரு புறம் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் அவதூறாக பேசக்கூடாது. நல்ல உடல்நிலை கொண்டவர்கள் முடிந்தால் 3 வேளை சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் 1 அல்லது 2 வேளை உணவு உட்கொண்டு இருக்கலாம். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை சாப்பிட்டு விட்டு கூட கந்த சஷ்டி விரதம்லாம் இருப்பாங்க. இந்த சஷ்டி விரத தினத்தன்று குழந்தை இல்லா அந்த வரம் தள்ளி போயிருக்கவங்க அவங்களுடைய உடலின் குறைகள் நீங்கி முருகப்பெரின் அருளால் பெண்களோட குழந்தை வரம் கிடைக்குங்க. இந்த விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட உடல் ஆரோக்கியம் பெறுவாங்க. முக்கியமாக குழந்தை வரம் தள்ளி போகிறோம், நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும். உண்ணா நோன்பு உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆன்ம பலத்துக்கும் நல்லது. எல்லா சமயங்களும் இதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னுடைய சகோதரி 10 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க ஆனால் 10 வருஷமாகவே அவங்களுக்கு பின்னாடியான எங்கள் அக்காவுக்கு, எனக்கு, அவங்க தங்கச்சி கூட கல்யாணம் ஆகி 2 குழந்தை. பட் அவங்களுக்கு மட்டும் குழந்தையே இல்லை. அவங்க ஒரு வருடமும் சஷ்டி விரதம் அப்படி இருப்பாங்க. இன்னும் இந்த கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம்லாம் வருது இல்லையா? அந்த சஷ்டி விரதத்தை அது விடவே மாட்டாங்க. முதல் நாள் 1 மிளகு அடியில் வச்சுப்பாங்க. அந்த 7 நாள் இருக்கும் இல்லையா? 2வது நாள் 1 மிளகு, 7 நாட்கள் 7 மிளகு. முதல் நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு. இது மாதிரி வச்சு தண்ணி கூட குடிக்காமல் கடுமையான விரதம் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்புல குழந்தை நிற்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு குழந்தை நிற்கவே கிடையாது. ஆனால் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. இப்போ அவங்களுக்கு 9ஆம் மாதத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ, அக்கா உங்களுக்கு குழந்தையே நிற்கலையே. ஆனால் அவங்க ஒரு சிருஷ்டி, ஒரு கிருத்திகை கூட விடவே மாட்டாங்க. முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கோயிலுக்கு போவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அரளிப்பூ மாலை கட்டுறது, பேப்பரில் மாலை கட்டி போடுறது, அவங்கள வேல் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணுறது. நான் கேட்பேன், அக்கா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படிக்கா நம்புறீங்க? உண்மையிலே உங்களுக்கு குழந்தை பருமனா? கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்பேன், அதனால தான் என் குழந்தை தள்ளி போயிட்டு இருக்கு, நான் கடவுளை நம்புகிறேன், நிச்சயமாக எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. எனக்கு அப்போல்லாம் அது சரியாக புரியவே இல்லை. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக 9th மந்த்தாக இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பணுன்றப்ப அது நடக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைஸாக இருந்தது. 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை நின்று இருக்குது. ஆனால் டாக்டர் அவங்களுக்கு குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் அவங்க செயற்கையான கருத்தரிப்பு முறை நிறைய பண்ணால் கூட அவங்க ஒரு டைம் கூட அவங்களுக்கு குழந்தை நிற்கவே இல்லை. குழந்தை நிற்கிறது யார் கையில் இருக்குது? இல்லாத குழந்தை எனக்கு நான் கேட்குறேன், நான் நிறைய டைம் கேட்குறேன், அவர் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு. எனக்கு அக்கா நீங்கள் பண்ணுறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா, வெறுப்பாகலையாலாம் கேட்டேன். சாமி மேலே கோவலாம் வரலையான்னு. வரல, ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு இல்லை நான் அவர் எழுதி வச்சுருந்தா கூட நான் அவரை கெஞ்ச அவளை காலை பிடிக்க வச்சு இந்த எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு குழந்தைய கொடுத்துடணும். என் விதிப்படி எனக்கு குழந்தை இல்லைன்னா கூட கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நீ பாருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, குழந்தை இல்லாமல் தோண்டு போடுறதோ, சோகமாக இருக்கிறதோ, அழறதோ, குத்திக்கிறதோ அது அடுத்தபட்ச விஷயம்தான். ஆனால் முருக பெருமான மனசார நினச்சிக்கிட்டு மாதம் மாதம் வர சஷ்டியை முறையாக வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாரு கிடைக்குங்க. இந்த மாதம் 12ஆம் தேதி வருது. ஒரு மாதத்தில் 2 சஷ்டி கூட வரும் இல்லைங்களா? இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருது. கண்டிப்பாக அந்த சஷ்டி எடுத்துக்கோங்க. அன்றைக்கி ஒரு நல்ல நாளும் கூட. அன்றைக்கி நல்ல விசேஷமான நாள். அந்த மாதிரி சஷ்டி விரதம்லாம் இருந்தீங்கன்றப்போ ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, 3 வேளை உண்ணா நோம்பலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை காலைல டிஃபன் மட்டும் விட்டுட்டு லஞ்ச் டின்னர் சாப்பிடுங்க. இல்லை மத்தியானம் வரையும் சாப்பிடாம நைட்டு சாப்பிடுங்க. இல்லை பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் சாப்பிடுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்கவங்க தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்கக்கூடாது. உங்களால் எந்த அளவு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க முடியுதோ அந்த அளவு விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச பதிவு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ குழந்தை இல்லாமல் இந்த பதிவை பார்ப்பீங்க. நிச்சயமாக
சீக்கிரமாக உங்களுக்கு அழகான ஒரு அருமையான குழந்தை பிறக்க போகுது. அது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஒரு குட் நியூஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் கிட்ட சொல்ல போகிறீங்க. நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.